ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.5ல 9th சம் பாருங்க. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எக்ஸசைஸ் 1.5ல. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக புரியாதவங்களால எழுத முடியாது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இந்த கொஸ்டினையே நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டினை படிக்கிறேன். இஃப் த கியூப் ஆஃப் அ ஸ்கொயர்ட் நம்பர் இஸ் 729, இது ஒரு பார்ட்டா பிரிச்சுக்கணும். ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர். இதை நம்ம பின்னாடி சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை சால்வ் பண்ணா நல்லா கவனிங்கப்பா. If the cube of a squared number is 729, இப்போ ஒரு நம்பர் இருக்கு சரியா? அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா ஸ்கொயர்டு நம்பரா இருக்கு. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 3 இருக்குன்னா 3 ஸ்கொயர், 4 இருக்கு அப்படின்னா 4 ஸ்கொயர். இந்த மாதிரி ஸ்கொயர்டு நம்பர்ஸா இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்கொயர்டு நம்பரை கியூப் பண்றாங்க. இவ்வளவுதான்ப்பா கான்செப்ட். இந்த ஸ்கொயர் நம்பரை கியூப் பண்ண. இப்போ நான் அந்த நம்பர் என்னன்னே தெரியாது சரியா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், சொல்யூஷன்ல லெட் இந்த நம்பர் நானே ஒரு நம்பரை அசியூம் பண்ணிக்கிறேன் சரியா? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்ட அந்த நம்பரை, இந்த எக்ஸ் எப்படி இருக்கு, ஸ்கொயர்டா இருக்கு ஆமாவா? ஸோ அப்போ எக்ஸ் எப்படி இருக்கு, ஸ்கொயர்டா இருக்கு. இந்த ஸ்கொயர்டு நம்பரை தான் அவங்க என்ன பண்றாங்க, கியூப் பண்றாங்க. அப்படி கியூப் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இஸ் 729. இது இப்போ புரிஞ்சுதா புரியலையா? ரைட். இப்போ இந்த கியூப் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா, கியூப் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா கியூப் ரூட்டா மாறும். இது புரிஞ்சுதா? ஸோ இந்த எக்ஸசைஸை ஃபர்ஸ்ட்ல இருந்தே வீடியோஸை ரெகுலரா பார்க்கணும்பா. அப்போதான் இந்த 9th சம் புரியும். இல்லைனாலும் புரியும், பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே புரியும் சரியா? இப்போ ஒரு நம்பரோட கியூப் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இப்போ 7 to 9 இருக்கு. இந்த 7 to 9 எந்த டேபிள்ல வரும்னு பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர், ஸோ 2 டேபிள்ல வர வாய்ப்பு இல்லை. ஸோ 3 டேபிள்ல வருதான்னு பார்க்கணும். எஸ், 3 டேபிள்ல வரும். 3 டேபிள்ல வருமா வராதான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லியிருந்தேன். என்னது, அந்த நம்பருக்குள்ளார இருக்கிற டிஜிட்ஸை ஆட் பண்ணணும். 7 + 2 9, 9 + 9 18. ஸோ 18 3 டேபிள்ல வரும்னா 729 3 டேபிள்ல வரும். சரி, ஓகே. இப்போ 7ங்கிறது 3 டேபிள்ல வருமா? வராது. எந்த நம்பர் வரும்? 6. 6 எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். மிச்சம் கேரி ஆன் 1. ஸோ 12 4 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். அகைன் இதுவும் 3 டேபிள்ல வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 81 டைம். அகைன் 81 3 டேபிள்ல வரும். எத்தனை டைம்ஸ் வரும்? 27 டைம்ஸ். 3 9 டைம்ஸ். 3 3 3 1. எத்தனை 3 பா இருக்கு? மொத்தம் 6 3 இருக்கா? இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும் இங்க அப்படின்னா, இங்க போறோம். இப்படி கியூப் ரூட்டுக்குள்ளார இந்த 729 3 into 3 into 3 3 into 3 into 3 மொத்தம் 6 3 எழுதியாச்சா? இப்போ இந்த இடத்துல எனக்கு கியூப் ரூட் இருக்கிறதுனால நான் மும்மூணா பிரிச்சுறேன். 3 3 இருக்குன்னா ஒரு 3 வெளியே வந்துடும். 3 3 இருக்குன்னா இன்னொரு 3யும் வெளியே வந்துடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கா? இப்போ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 3 3s are 9. அப்போ இந்த ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகும்? ஸ்கொயர் ரூட்டா மாறுமா? அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9னா என்னங்க? எந்த ஒரு நம்பர் 2 தடவை மல்டிப்ளை பண்ணா எனக்கு 9 கிடைக்கும்? 3 into 3. அப்போ ஸ்கொயருங்கிறதுனால 2 3 இருந்தா ஒரு 3 எழுதிப்பேன். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 3. இதுதான்பா அந்த நம்பர். இப்போ அந்த நம்பரை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது. இப்போ செகண்ட் பார்ட் என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தட் நம்பர் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்க. நல்லா கவனிங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் நல்லா கவனிங்க. இப்போ 3யோட ஸ்கொயர் ரூட் கேக்குறாங்க. ஆமாவா? நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு 3 தானே கண்டுபிடிச்சோம். அந்த நம்பர் வந்து 3. 3யோட ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது? லாங் டிவிஷன் மெத்தட் தான்
சரியா? சாரி, கொஞ்சம் கோட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ 3 3 டேபிள் சாரி லாங் டிவிஷன் மெத்தட் பார்க்கணும். லாங் டிவிஷன் மெத்தட்னாலே எந்த டேபிள் பார்க்கணும்? நார்மல் டேபிள் பார்ப்பீங்களா இல்ல ஸ்கொயர் டேபிள் பார்க்கணும். இது நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? லாங் டிவிஷன் மெத்தட். பொறுமையா கவனிங்க. சரியா? ஸோ அப்போ ஸ்கொயர் டேபிள் தான் பார்க்கணும். ஸோ இப்போ 3 இருக்கு. ஸோ 1 இன்டூ 1 1, 2 இன்டூ 2 4 போயிடுது. ஸோ அப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன்? 2 போடுறதுக்கு பதிலாக 1 போட்டுக்க போறேன். ஸோ 1 இன்டூ 1 1. இது கிளியரா இருக்கா? ஸோ டிவிஷன்ல பண்ற மாதிரியே தான். 3ல 1 போச்சுன்னா மிச்சம் 2. இப்போ இந்த 1 இன்டூ 2 பண்ணுங்க. இங்க என்ன இருந்தாலும் அதை இன்டூ 2. அப்போ 2 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2 சின்ன நம்பரா இருக்கு இல்லையா? நாம டிவிஷன்ல என்ன பண்ணுவோம்? புள்ளி வச்சு ஒரு 0 சேர்ப்போம். இங்கேயும் அதே தான். ஆனா புள்ளி வச்சு 2 0 சேர்க்கணும். அதுவும் மேல தான் சேர்க்கணும். ஓகேவா? இருங்க, பக்கத்துல எழுதிக்கிறேன். மேல தான் சேர்க்கணும். அந்த 3க்கு பக்கத்துல தான் சேர்க்கணும். இதை சேர்த்துன அப்புறம் இந்த 2 2வையும் கீழே இறக்குங்க. இப்படிதான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் ரூல். இப்படிதான் ஆட் பண்ணணும். ரைட். ஆட் பண்ணின பிறகு இப்படி போட்டுக்குங்க. சரியா? இப்படி போட்டுட்டு இங்க வாங்க. ரஃப் ஒர்க்ல இப்படி போட்டுக்கோங்க. சரியா? இப்படி போட்டுட்டு இங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதே நம்பர் தான் இங்க வரணும். சரியா? சோ நான் இதை ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டேன். நீங்க 1ல இருந்து தான் போட்டு பார்க்கணும். பட் நீங்க பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா இது ஈஸியாவே போட்டு பார்த்துடலாம். இப்போ இங்க 6 போடுங்க. இங்கேயும் 6, இங்க 7, இங்கேயும் 7, இங்க 8, இங்கேயும் 8. இப்போ இந்த மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 6 6 ஆர் 36, மிச்சம் 3, 1 12 plus 3 15. இது போட்டு பாருங்க. 7 7s are 49, 189. 8 8s are 64, மிச்சம் 6, 8 2s are 16, 22. இப்போ நல்லா பாருங்க, நம்ம கிட்ட 200 இருக்கு. இந்த 200 இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல வருமா? அப்ப இந்த 200 விட இமீடியட் சின்னது எது? 189. அப்போ நான் இந்த இடத்துல என்ன நம்பர் போடுவேன்? இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, 189 போட்டுப்பேன். ஸோ 200ல இருந்து 189 போச்சு அப்படின்னா நம்ம கிட்ட என்ன இருக்கும்? 11 இருக்கும். ஆமாவா? இப்போ அகைன் இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 இன்டூ 2 இன்டூ 17. ஆன்சர் என்ன? 2 இன்டூ 17 போட்டிங்கன்னா 14, மிச்சம் 1 34 வருது. ஸோ 34 இங்க போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நீங்க புள்ளி வச்சிட்டதுனால இன்னும் 2 ஜீரோஸை உங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஒரு டிவிஷன்லயும் அப்படிதானே பண்ணுவோம். ரைட். இப்போ இந்த 2 ஜீரோவை கீழே இறக்குங்க. ரைட்டா? இப்போ அகைன் இங்க ஒரு பார், இங்க ஒரு பார். 3 4, இங்க ஒரு பார். 3 4, இங்க ஒரு பார். 3 4, இங்க ஒரு பார். புரிஞ்சுதா இது? இப்போ என்னென்ன நம்பர்ஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 போடுங்க. 2 போட்டீங்கன்னா 4 8 6. 3 போட்டு பாரு. 9 12 10. 4 போட்டு பாருங்க. 4 4s are 16, மிச்சம் 1 17, மிச்சம் 1 12 30. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 100 and 1100. ஆமாவா? ஸோ இது டெஃபினட்டா இங்க தான் வரும். ஸோ இங்க ஒரு 3, இங்க ஒரு 3 போட்டீங்கன்னா 1029. இப்போ 1029ல சாரி 1100ல 1029 போச்சுன்னா மிச்சம் 71. ஸோ இதோட கூட உங்களோட ஆன்சரை நீங்க முடிச்சுக்கலாம். ஓகேவா? இது மேல இருக்கு இல்லையா? இதுதான்ப்பா உங்களோட ஆன்சர். ஓகே. ரூட் 3யோட ஆன்சர் 1.73. சரியா? இந்த சம் ஈஸியா இருக்கா? ஸோ இந்த சம் 2-3 தடவை பார்த்ததுக்கு அப்புறம் போட ஆரம்பிங்க. பொறுமையா பாருங்க. அந்த ரூட் 3 கண்டுபிடிக்கிறதெல்லாம் பொறுமையா பாருங்க. ரூட் 3, ரூட் 2, ரூட் 5 இதெல்லாம் உங்களோட அப்பர் கிளாஸஸ்ல நீங்க அடிக்கடி தெரிஞ்சுக்க வேண்டிய வேல்யூவா இருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோவை பொறுமையா பாருங்க. புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டெஃபினட்டா நான்
அதை ஷார்ட் அவுட் பண்றேன். சரியா? தேங்க்யூ.